அவருடைய தாய் வந்து கோழி இனத்தை சேர்ந்தவர், அவருடைய மனைவியும் கோழி இனத்தை சேர்ந்தவர். இப்ப கோழி இப்ப அந்த மொழியில வந்து தமிழுக்கான மூலம் அந்த அடையாளம் தெரியும். இருக்கு இருக்கு இல்லாம இருக்கவே முடியாது. இதை வந்து அந்த மொழியினுடைய மூலத்தை பத்தி நிறைய ஆய்வுகள் நடந்திருக்கு. அதை பத்திய புத்தகங்களே எழுதியிருக்காங்க. தேவநேய பாவனரே எழுதியிருக்காரு. இதெல்லாம் இந்த இதுல இருந்து போனதுதான். இந்த இன்னைக்கு இருக்கிற வடமொழியில உள்ள நிறைய சொற்கள் வந்து தமிழ்ல இருந்து எடுத்துதான் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இது வந்து இலக்கிய செறிவுள்ள ஒரு, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தமிழர்கள் வந்து நகர நாகரிகத்தில் இருந்தவங்க அவங்க நாடோடிகளாக இருந்தாங்க. அப்ப இவங்கள்ட்ட தான் மொழி செறிவு இருந்திருக்கணும். அவங்கள்ட்ட ஒரு மொழி இருந்துச்சு, ஆனா அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட சரிவான மொழியோ இலக்கண மொழியோ கிடையாது. ஏன்னா இங்க இருந்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க நமக்கு கொடுத்தாங்க. இது வந்து புகுத்தினாங்க. நம்மகிட்ட எடுத்த போது ஒரு சொல்லு, அதை அவங்க வேற ஒண்ணா மாத்தி திரும்ப கொண்டாந்து நம்மகிட்ட திருப்பி கொடுக்கும் போது அது எங்களுடைய மொழி அப்படிங்கிற பேரோட, அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, இங்கதான் கடவுள் இருக்காங்க, இந்த கடவுள்கள்லாம் வந்து அவங்க வந்து ஆரியமயப்படுத்துறாங்க, ஆரியமயப்படுத்திட்டு ஆரிய கடவுள்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம திணிச்சு இது எங்களுடைய கடவுள், இதுதான் நீங்க ஏத்துக்கணும்னு திருப்பி நம்மளுடைய கடவுள், இந்த மண்ணுடைய கடவுளை நம்ம கிட்டே திணிச்சு இது எங்களுடைய கடவுள்னு புகுத்துனாங்க இல்லையா? அது மாதிரிதான். அந்த மாதிரி மொழியும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆரம்பத்துல மொழி எடுத்துக்கிட்டு வேற ஒண்ணா மாத்தி திரும்பி கொண்டாந்து இது எங்களுடைய இது அப்படிங்கிற, நம்மள்ட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கி அவங்க லேபிள் ஒட்டி நம்மள்ட்ட விற்பாங்க இல்லையா, கார்பரேட், அந்த வேலையை தான் ஆரியர்கள் பண்ணாங்க. நம்மள்ட்ட இருந்து வாங்குவாங்க ஒரு பொருளை, நம்மகிட்ட இருந்து வாங்கி அவங்க ஒரு லேபிள் போட்டு, கத்திரிக்காய் நம்ம வீட்டுல தான் விளையும், நம்ம வீட்டுல விளையிற கத்திரிக்காய் அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து பெரிய பெரிய இதெல்லாம் வச்சு அவங்க வந்து பேக்கிங் பண்ணி நம்மகிட்ட இருந்து கொண்டாந்து விற்பாங்க. அது வந்து ஒரிஜினல், இது வந்து இது இல்லை அப்படி என்னென்னமோ ஒரு பேர்லாம் சொல்லி வித்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் வந்து எல்லாத்துலயுமே அவங்க பண்ணது. ஆரியர்கள் இந்த பூமியில இருந்து என்னெல்லாம் கிடைச்சதோ அதையெல்லாம் நமக்கு திருப்பி கொடுத்தாங்களே தவிர அங்கேருந்து அவங்க எடுத்துட்டு வரல. அவங்கள்ட்ட இருந்து ஒண்ணுதான் இருந்துச்சு, வெறும் மொழி மட்டும்தான் இருந்துச்சு. அதுவும் பேச்சு வடிவத்துல மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்து. சமஸ்கிருதம் பேச்சு வடிவத்துல மட்டும்தான் இருந்துச்சு.